Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கண் முன்னால் தெரிகின்ற ஒரு விஷயம் இருக்கும் போதே போய் சொல்றாரே ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், இவருக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். ட்ரம்ப் என்னென்ன சொல்றாரு, ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி, எங்க பிரதமரை மட்டும் கட்டிக்கு பிடிச்சிங்க சாமி, இதுதான் ஒரு விஷயமா இருக்கிறது நான் கருதுகிறேன். எப்படிங்க ஒரு 4 வயசு குழந்தை கையில வந்து விலங்கு வச்சு 40 மணி நேரம் நீங்க எப்படிங்க ஒரு குழந்தையை வந்து கொண்டு வருவீங்கன்னு எனக்கு புரியல. அமெரிக்கால இருக்கின்ற இந்தியன் ஆர்கனைசேஷன் என்னையா புடுங்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்கிறேன், நான் இப்ப கொந்தளிப்போட கேட்கிறேன். பாஜகவை சார்ந்த நபர்களே வந்து இந்த அளவுக்கு கொச்சையை பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி நியாயம் என்று மனசாட்சியே கிடையாது, ஒருத்தனுக்கும் மனசாட்சி கிடையாதா பாஜக இருக்கிறவங்க என்றுதான் கேள்வி. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறினார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேரில் 104 பேர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அனுப்பப்படும் போது கை கால்கள்ல விலங்கு அணியப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இது இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இதை பற்றி பத்திரிகையாளர் திரு டாக்டர் RK ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இப்போ பேசு பொருளா இருக்கிறது இதுதான். அங்க 2 அவைகளிலுமே சரி, மாநிலங்களவையும் மக்களவையிலும் எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் இதைதான் கேட்டு குரல் எழுப்புறாங்க. இது அவங்க என்ன சட்டப்படி, அமெரிக்க சட்டப்படி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இப்படிதான் அனுப்புவாங்கன்னு இருக்குதா, இல்ல என்ன அந்த இடத்துல பிரச்சனை சார்? இவ்வளவு தூரம் அவங்க அப்படியே வாஷ்ரூம் கூட போக முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்களே. இல்ல, இப்ப என்னை பொறுத்தவரை ஜெய்சங்கர் வந்து முழுக்க முழுக்க பொய்யான ஒரு தகவலை வந்து நம்முடைய நாடாளுமன்றத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது இப்படித்தான் அவர்களுடைய நடைமுறை, இப்படித்தான் செய்வார்கள் என்றால், அப்போ கொலம்பியான ஒரு நாடு இருக்கு இல்லையா, கொலம்பியான ஒரு நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறிய நபர்களை வந்து திருப்பி அனுப்பும் போது அந்த நாடு என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்க திருப்பி எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு சரத்தை வைக்கிறது. கொலம்பியா வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருக்கின்ற ஒரு நாடு. ஏறத்தாழ 80% அவர்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு தான் செய்கின்ற ஒரு நாடு. இமீடியட்டாக ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா 50% வரி விதிக்கிறார். அங்கிருந்து வருகின்ற எல்லா பொருட்களும் வரி விதிக்கிறார். அப்ப கொலம்பியானுடைய ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மிக தெளிவாக எங்களுடைய மக்களை வந்து அவமானப்படுத்துகின்ற ரீதியில் நீங்க அனுப்புறதை மட்டும்தான் நாங்க வந்து கண்டிச்சோம். கொலம்பிய மக்கள் தான், நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய பிளேனை அனுப்பி நாங்கள் அவர்களை ஒரு டிக்னிஃபைடு ரீதியில் நாங்க வந்து எடுத்துன்னு போறோம்னு சொல்லிட்டு அவர்கள் கூட்டிக் கொண்டு வரப்படுகிறார்கள். அதன் பிறகு இறங்கிய உடனே வந்து கொலம்பியன் ஜனாதிபதியே சென்று அவர்களை வந்து அவர்களிடம் பேசுகிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அப்போ இது இருக்கும்போது, இது நம்ம கண் முன்னால் தெரிகின்ற ஒரு விஷயம் இருக்கும் போதே போய் சொல்றாரே ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், இவருக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். அதே மாதிரி என்னை பொறுத்தவரையில பிப்ரவரி 13ஆம் தேதி நரேந்திர மோடிக்கு வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்பை கட்டிப்பிடிக்கணும். அதுக்காக நடக்கின்ற, நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க, இந்தியாவை என்ன வேணா செஞ்சுக்குங்க, யாரை வேணா தூக்கி போடுங்க, யாரை வேணா மிதிங்க, யாரை வேணா என்ன வேணா செய்யுங்கிறதா. எப்படிங்க ஒரு 4 வயசு குழந்தை கையில வந்து விலங்கு வச்சு 40 மணி நேரம் நீங்க எப்படிங்க ஒரு குழந்தையை வந்து கொண்டு வருவீங்கன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி அவர்களுடைய நடைமுறை என்றால், அதாவது ஹார்டன்ட் கிரிமினல்ஸ் இருக்கிற நடைமுறை இருக்குல்ல, ISIS தீவிரவாதிகளுக்கு இருக்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறை எப்படின்னா, காலில் விலங்கு மாட்டுவார்கள். அந்த காலில் இருந்து கைக்கு ஒரு ஜாயிண்ட் மாதிரி அந்த விலங்கு வரும். அந்த விலங்கு வந்து உங்களுடைய பாடியில வந்து அப்படியே விலங்கா வந்து இருக்கும். இதுதான், அதாவது கையும் காலும் ஒன்றாக கட்டி போடுவார்கள். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கையை மட்டும் கட்டி போட்டா காலை வச்சு ஓடிடுவாங்கிறது, காலை மட்டும் கட்டி போட்டா கையை வச்சு எப்படியாச்சும் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. அப்ப காலும் கையும் கட்டி போட்டு விட்டால் ஒரு நபருக்கு ஓடவே முடியாது. அது உன்னுடைய பாடியில வந்து நீ ஒரு ஆங்கரா மாதிரி போட்டால் அப்புறம் உனக்கு மூவ்மெண்டே முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி நபர்களா போனார்கள் இங்கிருந்து. 1 கோடி 40 லட்சம் 50 லட்சம் எல்லாம் கொடுத்துட்டு தான் இங்கிருந்து போறாங்க. அவர்கள் அப்கோர்ஸ் டங்கி ரூட்ல தான் போயிருக்காங்கன்றது தவறான விஷயம் தான், அதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த லீகல் அங்க என்னென்ன விஷயம் இருக்கிறதோ அதெல்லாம் அவர்கள் மேல பாயிட்டு யாரும் வேண்டாம்னு சொல்ல, ஜெயில பிடிச்சு போடுங்க வேண்டாம்னு சொல்ல. ஆனால் பிரச்சனை இதுதான். பிரச்சனை அவமானப்படுத்தி அனுப்புவதற்கு எதிராக இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து இதுவரை ஒரு வார்த்தை கிடையாது. பாஜகவை சார்ந்த நபர்களே வந்து இந்த அளவுக்கு கொச்சையை பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி நியாயம் என்று மனசாட்சியே கிடையாது, ஒருத்தனுக்கும் மனசாட்சி கிடையாதா பாஜக இருக்கிறவங்க என்றதான் கேள்வி. இல்ல, அதுதான் அவர் சொல்றது. 2012ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள கொள்கையின் படிதான் நாடு
சம்பந்தப்பட்டவர்களுக்கு கைகால்களுக்கு விலங்கிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு வருஷத்தோட அவர் வந்து அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் நடக்குதா? ஜெய்சங்கர் பேசுறப்ப சொல்றேன், எப்படிங்க இவ்வளவு போய் சொல்ல முடியுது? இன்னொன்னு என்ன சொல்றாரு, 2 நாடுகளும் சேர்ந்து இந்த மாதிரி சித்திரவதை இல்லை என்பதை உறுதிப்படுத்துவோம் விரைவில். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, எதை நிரூபிக்க வர்றீங்க? இல்ல, இது மட்டும் அவங்க இல்லை என்று மறுக்காத ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அதாவது இதுவரை அமெரிக்காவினுடைய ஒரு போர் விமானத்தில் வந்து இந்திய மக்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக இங்க கொண்டு வரவில்லை. இந்த அளவுக்கு அவங்க ஒத்துக்கொள்றாங்க, வேற ஒண்ணுமே ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. டிபோர்டேஷன் என்ற அந்த விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. 2023 கூட ஆட்கள் வந்திருக்கிறார்கள், 1000க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து வந்திருக்கிறார்கள். இது ஒரு உண்மை நிலைதான். 2020 வந்திருக்கிறார்கள், 2012 வந்திருக்கிறார்கள். இது ஒண்ணு யாருமே இது குறை சொல்லவே இல்லை. அதாவது அங்க போனார்கள், பிடிக்கப்படுகிறார்கள், அதன் பிறகு சிறை பிடிக்கப்படுகிறார்கள், அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கிறது, அந்த ப்ராசஸ் பிறகு வந்து அவர்களை வந்து திருப்பி அனுப்புகிறார்கள். இந்த மலையாளத்துல ஒரு படம் கூட இருக்கு, அந்த படத்தினுடைய பேர் மறந்துட்டேன். நம்மளுடைய மம்முட்டியுடைய மகன் தான் அந்த படத்துல நடிக்கிறான். அவன் வந்து அவருடைய காதலி வந்து அமெரிக்காவுக்கு போயிடுறான், அங்க வந்து கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இவர் வந்து டங்கி ரூட்ல மெக்சிகோ வழியா வந்து அங்க போய் அந்த கல்யாணத்துல அந்த கல்யாணத்தை வந்து முடக்க பார்க்கிறார். அது நடக்கவில்லை. அங்க போன அப்புறம் அவர்களுக்கு அந்த மனப்பொருத்தம் இல்லை என்று தெரிகிறது. அதன் பிறகு இவரே பிடி கொடுக்கிறார். அப்ப கூட நம்மளுடைய பொது புத்தியில் இருக்கின்ற அதே விஷயம் தான் வருகிறது. பிடிக்கிறாங்க, போறாங்க, ஐசி வந்து அந்த ப்ராசஸ் பண்றாங்க. அதன் பிறகு ஒரு பாசஞ்சர் பிளேன்ல தான் அனுப்பி வைக்கிறாரு. அங்க வந்து யாரும் கைவிலங்கு போடல. எப்ப கைவிலங்கு போடுறாங்க பாத்தீங்கன்னா, உங்களை பிடிக்கும் போதுதான் கைவிலங்கு போடுவார்கள். அதே மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது கைவிலங்கு போடுவார்கள். அதை தாண்டி உங்களை வந்து டிபோர்டேஷன் பிளைட்ல ஏற்றும் வரைதான் இது போடுவாங்க, அதாவது கைவிலங்கு போடுவார்கள். ஒரு பாசஞ்சர் பிளேன்ல தான் நீங்க திரும்பி வர்றீங்க. இதுவரை வந்த அனைத்து நபர்களும் சாதாரண ஷெட்யூல் பேசஞ்சர் பிளேன்ல தான் வந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த இழிவுபடுத்தும் விஷயத்தை வந்து எதற்காக பாஜகவும் ஜெய்சங்கரோட மகன் அங்க இருக்கிறாரு, அங்க அதனாலயா என்ன எனக்கு தெரியல. இல்ல நரேந்திர மோடி போய் கட்டிப்பிடிக்கணும், இதுக்காகத்தான் என்ன இழிவுபடுத்தினாலும் நீங்க படுத்திக்கீங்க. அதை தொடர்ந்து அடுத்த விஷயம் வருது இல்லையா, 30% அமெரிக்கால இருந்து வருகின்ற பொருட்களுக்கு அது என்ன டுகாட்டி, இது என்னது அந்த ஹார்லி டேவிட்சன் மாதிரியான பைசல் இது மோட்டார் பைக் எல்லாம் வந்து இப்ப வந்து டாக்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் என்னென்ன சொல்றாரு, ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி, எங்க பிரதமரை மட்டும் கட்டிக்கு பிடிச்சிங்க சாமி, இதுதான் ஒரு விஷயமா இருக்கிறது நான் கருதுகிறேன். இந்தியன்ஸை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸ் என்னையா புடுங்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்கிறேன், நான் கொந்தளிப்போட கேட்கிறேன். நீங்க ஃபெட்னான்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்களா? எங்காச்சும் பேசுனீங்களா? இது இருக்கின்ற தமிழ் மக்கள் அதிகமாக கிடையாது. அப்படி இருந்தா கூட நீங்க தமிழ் மக்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நியூயார்க் தமிழ் சங்கம் இருக்கிறது, சிக்காகோல இருக்கிற சங்கம் வச்சிருக்காங்க, டெக்சாஸில் சங்கம் வச்சிருக்காங்க, எல்லாம் ஊரா சங்கம் வச்சிருக்காங்க. மலையாளத்தம் வச்சிருக்கான், தமிழன் வச்சிருக்கான், குஜராத்தி வச்சிருக்கான். எவனாச்சும் ஒருத்தம் வந்து ஏதாச்சும் ஒரு சங்கத்துல இருந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? இவங்க அனைவரும் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போனவர்கள் கிடையாது, பலரையும் வந்து ஏமாற்றி கொண்டு போயிருக்கிறார்கள். இது ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ உண்மை நிலை தெரிஞ்ச அந்த நபர்களுக்காச்சும் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணீங்களான்னு பார்த்தா கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் வந்து அங்க போய் நீங்க கொஞ்சம் செல்வந்தர் ஆன உடனே நீங்க வந்து ரிப்பப்ளிகனா மாறிடுங்க. அதன் பிறகு என்ன, ஐயோ அங்கிருந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி தவறா வர்றாங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி அனுப்புங்கன்னு வந்துதான் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மை நிலை. இதை விட மோசமான ஒரு மனநிலை வந்து ஒரு இந்தியனுக்கு ஏற்படுறதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ஸ்கம் என்று சொல்லுவோம், அந்த அளவுக்கு குறுகிய மனப்பான்மை இருக்கின்ற நபர்கள். இது ஒரு 10 வருஷத்தினுடைய அச்சீவ்மெண்டாக நான் பார்க்கிறேன், இந்த அரசாங்கத்தினுடைய அச்சீவ்மெண்டாக நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு இழிவுபடுத்தும் விதமாக என்னுடைய அந்த எக்ஸ் பதிவுல கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கொண்டு வரலாமான்னு கேட்டதுக்கு வந்து அனைவரும் இல்லீகல்ஸ் என்று சொல்கிறார்கள். நான் கூறுறாங்க, நோ ஹியூமன் பீயிங் இஸ் இல்லீகலுங்க. இர்ரெகுலர் ரூட்ஸ்ல போய் அங்கங்க பழைக்க பார்க்கின்ற நபர்களை பார்த்து நீங்க இல்லீகல் என்று பேசுவது ஏதோ அமெரிக்கக்காரன் பேசுறது மாதிரி இருக்கிறதே. இது உங்களுக்கு கொச்சையா இல்லையா நான் கேட்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இன்ன வரைக்கும் இத்தனை வருஷ காலத்திலையும் அமெரிக்கா இந்த விதத்துல இந்தியர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்களா, அனுப்பலையா? கிடையவே கிடையாது. அனுப்பி இப்பதான் இது வெளிச்சத்துக்கு வருதா? கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளைட்ல போட்டு ஒரே ஒரு டாய்லெட் இருக்கின்ற ஒரு பிளைட்ல வந்து 104 பேரை அடைச்சு, அதுவும் வந்து எந்திரிக்க முடியாம தலையில எல்லாம் ஒரு கருப்பு இது போட்டு யாருக்குமே ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில் வந்து யாரையுமே அனுப்புனது கிடையாதுன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இந்த மாதிரி சங்கிலியை போட்டு அது 50 மணி நேரம் எல்லாம் சொல்றாங்க, ஒரு சில வந்து 40 மணி நேரம் சொல்றாங்க, இன்னொரு இன்டர்வியூல வந்து 50 மணி நேரம் வந்து, அதாவது
எப்போது, அதாவது யாருக்குமே தெரியாதம்மா எங்க போறேன், என்ன பண்றேன், என்ன என்ன பண்ண போறாங்க யாருக்குமே தெரியாது. ஒரு ஹோல்டிங் இதுல வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த இடத்துலயே வந்து ஒரு தகவலும் கிடையாது. அங்கேயும் கை காலம் கட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபிளைட்ல ஏத்துறாங்க. அப்ப கூட சொல்லியாமா எங்க போறோம் என்னன்னு யாருக்கும் ஒரு தகவலும் கிடையாது. அப்புறம் இங்க வந்து இறங்கின பிறகுதான் பலருக்கு அந்த தகவலே தெரியுதாமா. நான் வந்து அமிர்தசர்ல வந்து இறங்கி இருக்கிறோம்ன்ற தகவல் வந்து இங்க வந்து இறங்கின பிறகுதான் தெரியுது என்று கூறுகிறார்கள். அதுலயும் எவ்வளவு பெரிய ஒரு கொச்சையாய அந்த மனப்பான்மை பாருங்களேன். அந்த பஞ்சாப் அரசாங்கத்தை வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வந்து கரெக்டா கொண்டு வந்து பஞ்சாப்ல இருக்கிறாங்க, அமிர்தசர்ல கூட இருக்கிறாங்க. அமிர்தசருக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடையாது யூஎஸ்க்கு, இன்னைக்கும் கிடையாது. அவங்க கேட்டே இருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்துல ஏன் குஜராத்ல இருந்தா அதிகமான ஆளுகள் வந்திருந்தாங்க, ஏன் குஜராத்ல இருக்கக்கூடாதா? ஏன் டெல்லி தான் தலைநகரம், டெல்லியிலேயே இறக்கூடாதா? டெல்லியில இறக்கினால் அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிரும். பிஜேபி வந்து தேர்தலில் தோத்து போடும். அது வந்து போலிங் டேயா இருக்கிறது, அதுல பெரிய ஒரு சலசலப்பு வந்துடும், அதனால வந்து பிரச்சனை வந்துடும் என்ற அந்த அடிப்படையில் செய்திருக்காரு என்று நான் கருதுகிறேன். இல்லை என்றால் ஹரியானால இருக்கிறாங்க, ஏன் இறக்கலன்னு கேட்கிறேன். ஏன் பஞ்சாபை தேர்ந்தெடுக்குன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து ஆப்போசிஷன் ஆளுகின்ற மாநிலம் இதுதான். ஆப்பு தான் டெல்லியில வந்து அரசாங்கத்தில் இருக்கிறது. அப்ப ஆப்புக்கு அந்த நெகட்டிவிட்டி வரட்டும் என்றதுதான். அதே மாதிரி ஏஎன்ஐ என்ற நிறுவனம் வந்து யாரை பேட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருந்து வந்த போன நபர்களை மட்டும்தான் பேட்டி கண்டதே தவிர, குஜராத்தில் இருந்து வந்த நபர்களை வந்து ஒரு நபரும் இதுவரை பேட்டி காணவில்லை என்றதுதான் அது அடுத்த உண்மை நிலை. அதாவது பஞ்சாப்ல இருந்து போறாங்க எல்லாமே பஞ்சாப்ல பிரச்சனை, அந்த ஒரு தோற்றம் கொண்டு வர்றாங்க பாருங்க. அதுதான் பாஜகவினுடைய, இதை வச்சு அரசியல் செய்யறாங்க. மக்களினுடைய இந்த மாதிரியான ஒரு சோகத்துக்குள்ளான ஒரு விஷயத்தை கூட மக்களினுடைய அந்த இன்னலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அரசியலினுடைய அந்த வெறுப்பு அரசியலினுடைய உச்சகட்டமாக நான் பார்க்கிறேன். இதுல பெண்கள் குழந்தைகளை இப்படி கூட்டிட்டு வர்றதுக்கு இருக்கா சட்ட விதி இருக்கா? அவர்கள் என்ன வேணா செய்யலாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம், அவர்கள் செய்வதுதான் சட்டம் என்று இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில நீங்க வந்து ஒரு அக்யூஸ்னா இம்மீடியட்டாக உங்களை வந்து கைது செய்யலாம். கைதுனா ஹேண்ட் கப் வைக்கலாம், விலங்கு மாட்டலாம். அது வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற நடைமுறை. அது யாரா இருந்தாலும் சரி, ட்ரம்ப்பா இருந்தாலும் மாட்டலாம், இல்ல எந்த பெண்மணியா இருந்தாலும் மாட்டலாம். அதுல யாருமே ஒன்றும் கூற முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. அப்ப அந்த நிலையை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெண்மணிக்கோ இல்லை என்றால் ஒரு ஆணுக்கோ மாற்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது அமெரிக்கானுடைய நடைமுறை. இங்க நம்ம பண்ண மாட்டோம். இங்க நம்ம கோர்ட்டுக்கு அழைத்து போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான், அதுவும் ஒயிட் காலர் கிரைம்ஸ் எல்லாம் யாரையும் பண்ணதே கிடையாது என்றதுல தான் உண்மை நிலையா இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தைக்கு இருக்காங்க இல்லையா, நீங்க வந்து ஒரு 11 வயசு இல்லைன்னா ஒரு 12 வயசு குழந்தைக்கு மாற்றதை கூட நம்ம ஒருவேளை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். இல்லைங்க அவர் வந்து ப்ரீ டீன்ஸுங்க, அவர் வந்து ஓடி போயிடுவாரு, எல்லாம் எதாவது பண்ணிடுவாங்க. ஒரு 4 வயசு குழந்தை எங்க ஓட போகுது? அது 4 வயசு குழந்தைக்கு எதுக்கு விளங்க மாட்டேங்க? எங்க உங்களுக்கு விலங்கு கிடைச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஒரு 4 வயசு குழந்தையினுடைய கையிலையும் காலையும் போட்டு மாட்டுறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து விலங்கு கிடைச்சுன்னு எனக்கு தெரியலையே. அப்ப அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்கின்ற ஒரு ஒயிட் சுப்ரேமசிஸ்ட் நாடினுடைய அந்த தலைவரை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று ஒருத்தர் வந்து இங்க வந்து கங்கணம் கட்டி நின்று இருக்காரு. 13ஆம் தேதி போடும் சொல்லி நின்று இருக்காரு. இதுதான் நம்மளுடைய நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கின்ற தலையாய பிரச்சனை. மோடி போய் கட்டிப்பிடிக்கணும் ட்ரம்ப். இதுதான் இந்தியாவில் இருக்கின்ற பாஜகவினர் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அங்க போட்டு அப்புறம் தான் தெரியும் நினைக்கிறேன் இவருக்கெல்லாம். சரி, நிறைவாக சார், இப்போ இந்தியா தேசம் இதெல்லாம் பேசுறாங்க, ஆனா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு, இந்தியர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கறதுலதான் இருக்காங்களே தவிர அமெரிக்காவை கண்டிப்போம் அப்படிங்கிற வார்த்தை வரல. அப்ப இது எதற்காக? இது எந்த அரசியலுக்காக போகுது? இதுதான் பாஜக பயப்படுது என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது அங்க வந்து அதானிக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கிறது, அது எந்த விதத்தில் ப்ரோக்ரஸ் ஆகும் சொல்ல முடியாது, அது ஒரு பயம் இருக்கிறது. அது ப்ரோக்ரஸ் ஆனா என்னென்ன வெளியே வரும்னு சொல்ல முடியாது. அதுல வந்து நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அதானியினுடைய இந்த கொலம்போ போர்ட்டை பத்தி எழுதின ஒரு கட்டுரையில வந்து அதுல நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு கார்பரேட் சிஇஓ ஒருத்தர் சொன்னாரு, இப்போ அதானியை பத்தி அதிகமாக அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்து அதானி சில விஷயங்களை அங்க இந்தியா அரசாங்கத்துக்காக பைனான்ஸ் செய்தார் என்று ஏதாச்சும் கண்டுபிடிக்கப்பட்டால் அது நிச்சயமாக இந்திய அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் அங்க இருக்கின்ற இந்து அமைப்புகளுக்கும் பெரிய ஒரு பாதகமாக வரும் என்ற ஒரு கருத்தை வந்து அவர் தெரிவித்தார். ஒன்றும் தெரியாமவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, நம்மளை விட எவ்வளவோ டிராவல் பண்றவங்க, நம்மளை விட விஷயங்கள் வந்து தெரிஞ்ச நபர்களா இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு சிஇஓ, யுஎன் கூட எல்லாம் ஒர்க் பண்ற ஒரு நபர், அந்த மாதிரி ஒரு நபர் கூர்ணையில வந்து அர்த்தம் இருக்கு என்று நான் கருதுகிறேன். அப்ப பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க, எதற்காக பயப்படுறாங்க என்றுதான் கேள்வியா இருக்கிறது. மன்மோகன் சிங் பயப்படவில்லை, ஏனென்றால் அதற்கு மடியில் கரம் இல்லை. அதே மாதிரி அதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் இந்திரா காந்தியிலிருந்து எடுத்து விட்டால் யாருமே பயப்படவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஆனா இவர் இங்க பயப்படுறதுல வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா தெரிகிறது. அவங்க கிட்ட என்ன இருக்குது இவர்கள் பயப்படும் அளவுக்கு என்ற அந்த கேள்விதான் நான் எழுப்ப விரும்புகிறேன்.
சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையிலேயே இவங்க குரல் கொடுக்குறாங்களா, கண்டிக்கிறோங்கிற வார்த்தை வருதா, இந்தியர்கள் இந்தியாங்கிற பக்கம் நம்முடைய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நிக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம் சார். ஆமா பாப்போம், நிச்சயமா. நன்றி. நன்றி உங்களுடைய தகவல். நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.